ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இதில் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏஐ இதுமாரி நிறைய படிப்பு இருக்குது. கவுன்சிலிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க தெளிவாக போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கிட்டே நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்இஏ ஆன்லைன் அந்த கீழே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், டிஎன்இஏ ஆன்லைன் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே அது ஓப்பன் ஆகிடும். இதில் பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் பிஇ அண்ட் பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன், கீழே கிளிக் ஹியர் ஃபார் பிஆர்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு கேட்டிருக்கு. அதை ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு இந்த இருக்குது பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் பிஇ பை பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதனால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் அடுத்து நம்ம அப்ளை பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர் அவங்க 10th மார்க் ஷீட்லேயோ 12th மார்க் ஷீட்லேயோ அவங்க பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதில் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிக்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பர், அவங்க மொபைல் நம்பர் என்னவோ அதை டைப் பண்ணிங்க. இதுக்கு ஒரு ஓடிபி போகும், அதனால் கொஞ்சம் கவனமாக டைப் பண்ணிங்க. கையில் இருக்க மொபைல் நம்பரை பார்த்து டைப் பண்ணிங்க. அடுத்து மின்னஞ்சல் முகவரி, அவங்க இமெயில் அட்ரஸ் என்னவோ அதை டைப் பண்ணிங்க. இந்த இமெயில் அட்ரஸ் தான் நம்மளோட லாகின் ஐடி, அதனால் தெளிவாக பார்த்து டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிக்கிட்டு அந்த இமெயில் அட்ரஸை ரெண்டாவது வாட்டி உறுதிப்படுத்தும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல அந்த இமெயில் அட்ரஸை மறுபடியும் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை போய் பக்கத்தில் இருக்குல்ல காலண்டர் மாதிரி இருக்குல்ல, அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க இயர் எல்லாமே காமிக்கும். அந்த இயரை பார்த்து எந்த இயரோ அதை கொடுத்துக்கிட்டு, எந்த வருஷமோ அதை கொடுத்துக்கிட்டு, எந்த மாதமோ அந்த மாதத்தை கொடுத்துட்டு, எந்த டேட்டோ அந்த டேட்டை கொடுத்துக்கிட்டு ஓகே பண்ணிங்க. அடுத்தது பாருங்கள், +1 தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குது. அவங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலும் தேர்ச்சி எஸ்ன்னு கொடுத்துங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கலாம். நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது அவங்களோட கடவுச்சொல், இந்த கடவுச்சொல் ரொம்ப முக்கியமானது. உங்கள் பேர், ஒரு சிம்பிள், ஒரு டேட் ஆஃப் பர்த் இப்படி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். பக்கத்தில் ஒரு மாடல் காமிக்கிற அந்த மாதிரி கொடுத்துங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அந்த பாஸ்வேர்டை மறுபடியும் கொடுத்துக்கிட்டு இப்போ சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதை சேவ் பண்ணணுமான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துங்க, ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ அவங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். இது மொபைல் நம்பருக்கோ இல்லைனா இமெயில் அட்ரஸுக்கு ரெண்டுமே போயிருக்கும். நீங்கள் எதில் வேணாலும் பார்த்துக்கலாம். அந்த 6 டிஜிட் ஓடிபி அதை என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படி கேட்குது. அவங்க யூசர் ஐடி என்னென்னா அவங்களோட மெயில் அட்ரஸ் தான். அவங்க மெயில் ஐடி அதில் தெளிவாக கொடுத்துக்கிட்டு கீழே பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை அதில் கீழே கொடுத்துக்கிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபுல்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க பேரெல்லாம் கொடுத்ததுனால அந்த பேரெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருச்சு. இப்போ அவங்க சொந்த மாவட்டத்தின் குடியுரிமை நிலை அதை போய் கிளிக் பண்ணுங்க. அவங்க முனிசிபாலிட்டியாக, கார்பரேஷனாக, டவுன் பஞ்சாயத்தாக, வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்து கொடுத்துக்கிட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் எண் கேட்குது. அவங்களோட 12 டிஜிட் ஆதார் எண் அதில் கொடுத்துக்கிட்டு அடுத்தது அவங்க என்ன பாலினம், மேலா ஃபீமேலானு டிரான்ஸ்ஜெண்டரானு கேட்டிருக்கு, அதை பார்த்து கொடுத்துங்க. இப்போ கம்யூனிகேஷன் அட்ரஸ், அவங்க நிரந்தர முகவரி ஒரு அட்ரஸும் அவங்க டெம்பரரியாக பேருக்கு ஒரு அட்ரஸும் தான் 2 அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை 2 ஒரே அட்ரஸ்னால் அந்த அட்ரஸை தெளிவாக அதில் கொடுத்துக்கிட்டு 2 அட்ரஸும் ஒரே அட்ரஸ்னால் கீழே இருக்கு பாருங்கள் டிக் பாக்ஸு, அந்த டிக் பாக்ஸை கொடுத்துக்கிட்டே அந்த அட்ரஸே இதில் வந்துடும். அடுத்தது மதம், அவங்க என்ன மதமோ அதை கொடுத்துங்க. அடுத்தது வகுப்பு, அவங்க ஓசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்சிஏவா, எஸ்டியா அப்படின்னு கொடுத்துங்க. அடுத்தது அதில் என்ன பிரிவு, அந்த ஜாதியில் என்ன பிரிவோ அந்த பிரிவை தெளிவாக கொடுத்துங்க.
அவங்க என்ன மாவட்டமோ அதை கொடுத்துக்குங்க. அவங்க சாதிச் சான்று எண் அது கேட்டிருக்கு பாருங்க. அவங்க சாதிச் சான்று எண் என்னவோ அதை கொடுத்துங்க. அந்த சாதிச் சான்று எண்ணை கரெக்டாக கொடுத்துங்க. அடுத்தது அவங்க தந்தையின் பெயர், அப்பாவோட பேர் என்னவோ அதை கொடுத்துக்குங்க. எல்லாமே இங்கிலீஷில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து தாயின் பெயர் என்னவோ அவங்க அம்மாவோட பேரை கொடுத்துங்க. தாலுக்கா என்ன தாலுக்காவோ அந்த தாலுக்கா கொடுத்துங்க. அடுத்தது அஞ்சலக குறியீட்டு எண், அவங்க அஞ்சலக குறியீட்டு எண் என்னவோ அதை கொடுத்துருங்க. இப்போ கீழே மறுபடியும் தொலைபேசி, அவங்க பெற்றோரோட தொலைபேசி எண் கேட்குது. அவங்க தொலைபேசி என்னவோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துக்கிட்டு சொந்த மாவட்டம், அவங்க ரெண்டும் ஒரே மாவட்டம்னா சொந்த மாவட்டத்தை அந்த மாவட்டத்தை கொடுத்துங்க. அடுத்தது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அதை கொடுங்க. அடுத்த ஸ்டெப் போகுது. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், அதாவது சிறப்பு ஒதுக்கீட்டு தகவல் சிற்றேட்டின்படி சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீட்டின் கீழ் நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீர்களா? அதாவது நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் அதில் எஸ் கொடுத்துட்டு அது சம்மந்தமாக உள்ள டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைனா நோ கொடுத்துங்க. இவங்க ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாத்தையும் நோன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதில் எதுலேயும் இருக்காங்களான்னு கேட்குது. அதாவது முன்னாள் படை வீரர்களாக இதில் வச்சுருந்தாங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. அடுத்தது டிஃப்ரெண்ட்லி அபிலடு பர்சன், அதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கிட்டு அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது மூணுமே இருந்தால் மட்டும் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துங்க. இவங்க எதுலையும் இல்லாததுனால அதை நோன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு சேவ் ஒன் கண்டினியூ அப்படின்ட்டுருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கல்வி உதவித்தொகை பற்றிய தகவல் அப்படின்னு போட்டிருக்கு. பெற்றோரின் தொழில், அவங்க என்ன தொழில் பார்க்குறாங்களோ, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அதை கொடுத்துக்கிறேன். இவங்க அக்ரிகல்ச்சர், அதனால் அக்ரிகல்ச்சர்னே கொடுத்துக்கிறேன். ஆண்டு வருமானம், அவங்க வருமான சான்றில் என்ன ஆண்டு வருமானம் போட்டிருக்கோ அதை கொடுத்துங்க. இவங்க முதல் தலைமுறை பட்டதாரியா அப்படின்னு கேட்டிருக்கு. இவங்க ஆல்ரெடி முதல் தலைமுறை பட்டதாரி தான், ஆனால் அவங்க என்ன சர்டிஃபிகேட் வாங்கலை, அதனால் நோன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஒருவேளை சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தானே எஸ்ன்னு கொடுத்துட்டு அவங்கள அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும், பார்த்துங்க. அடுத்தது, அதாவது கல்வி கடனை பெற திட்டமிட்டீர்களா? எஜுகேஷன் லோன் வாங்க போகிறீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டு சேவ் ஒன் கண்டினியூ அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னா அடுத்த ஸ்டெப் போகுது. இதில் பாருங்கள், அவங்க ஸ்கூல் சம்மந்தமாக உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பள்ளியின் வகை, அவங்க என்ன பள்ளியில் படித்தாங்க, அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, கவர்மெண்ட் எய்டடா, ப்ரைவேட்டா அப்படின்னு பார்த்து கொடுத்துங்க. என்ன பஞ்சாயத்து, அவங்க என்ன பஞ்சாயத்தோ அந்த பஞ்சாயத்தை கொடுத்துங்க. அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் 8வது முதல் 12வது வரை படித்தீர்களா அப்படின்னு கேட்டிருக்கு. அவங்க 8வதுலேருந்து 12வது வரையும் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துங்க, இல்லை நோன்னு கொடுத்துக்குங்க. நான் இவங்களுக்கு எஸ்னே கொடுத்துக்கிறேன். அடுத்தது, கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 6 முதல் 8 வரையிலும், அரசு பள்ளியில் 9வது முதல் 12வது வரையும் படித்தீர்களா அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது ஆர்டிஇ மூலியமாக படிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துங்க. அடுத்தது, நீங்கள் அரசு பள்ளியில் 6வது முதல் 12வது வரை படித்தீர்களா அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ அவங்களோட 6வதுலேருந்து 12வது வரையும் படித்த அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க ஒரே ஸ்கூலில் இருந்தாங்கன்னா ஒரே ஸ்கூல் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கன்னா வேறு ஒரு ஸ்கூல் மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் அப்ளை பண்ணுறதே பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 10வது வரையும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க, 11, 12 வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க. அதுமாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் அவங்க ஆல்ரெடி வருஷம் உட்காந்துருச்சு. தமிழ்நாடு என்ன மாவட்டம், என்ன தாலுக்கா, என்ன ஸ்கூலு, பயிற்றுவிக்கும் மொழி தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதெல்லாம் தெளிவாக கொடுத்துக்கிறேன். அது மாதிரி 6வதுலேருந்து 12வது வரையும் நான் தெளிவாக கொடுத்துக்கிறேன். அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னா இப்போ அடுத்த பேஜ் போய்டுது. இதில் அகாடமிக், அதாவது கல்விசார் தகவல் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு 2 ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க. 3வது பாருங்கன்னா பெர்மனண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது நிரந்தர பதிவு எண். இவங்க நிரந்தர பதிவு எண் பார்த்திங்கன்னா அவங்களோட
மார்க் ஷீட்டில் இருக்கும், 12th மார்க் ஷீட்டில் இருக்கும். அதை பார்த்து என்டர் பண்ணிக்கிங்க. ஹையர் செகண்டரி ரோல் நம்பர், அதாவது வரிசை எண், அவங்க ரோல் நம்பர் என்னவோ அந்த ரோல் நம்பர் அதை என்டர் பண்ணிக்கிங்க. அடுத்தது தேர்ச்சி பெற்ற ஆண்டு, எந்த இயர் தேர்ச்சி பெற்றாங்களோ அந்த வருஷம் ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருச்சு, அதனால் ஒன்றும் தேவையில்லை. அடுத்தது ஹையர் செகண்டரி குரூப், இவங்க வந்து ஹையர் செகண்டரி அகாடமிக்காக ஒகேஷனல் அப்படின்னு கேட்டிருக்கு. அவங்க ஒகேஷனல் குரூப் படிச்சிருந்தாங்கன்னா ஒகேஷனல் கொடுத்துங்க. நாங்கள் வந்து அகாடமிக் கொடுத்தனால படித்ததுனால அகாடமிக்குனே கொடுத்துக்கிறேன். அவங்க பாடப்பிரிவு குறியீடு இதை தெளிவாக பார்த்து கொடுத்துங்க. குரூப் கோடு நவோதயை வந்து தெளிவாக பார்த்து கொடுத்துக்கணும். அடுத்து மீடியம், பயிற்று மொழி, என்ன மொழியில் படித்தாங்களோ அதை கொடுத்துங்க. இவங்க இங்கிலீஷ் மீடியம் படித்ததுனால இங்கிலீஷ்லனே கொடுத்துக்கிறேன். அடுத்ததை பார்த்திங்கன்னா நீட்டு தேர்வுக்கு விண்ணப்பித்திருக்கிறீர்களா, நீட்டு தேர்வுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துங்க. ஜேஇஇ தேர்வுக்கு விண்ணப்பித்திருக்கிறீர்களா, விண்ணப்பித்திருந்தால் எஸ்ன்னு கொடுத்துங்க, இல்லை நோன்னு கொடுத்துங்க. அடுத்தது ஐஎம்யூ சிஇடி தேர்வுக்கு விண்ணப்பித்திருக்கிறீர்களா, அதுக்கு என்னென்னு பார்த்து கொடுத்துங்க. நான் எல்லாத்தையுமே நோன்னு கொடுத்துக்கிறேன், அவங்க எதுவும் இல்லை இப்போ விண்ணப்பிக்காததுனால. அடுத்து எம்இஎஸ் நம்பர், இந்த எம்இஎஸ் நம்பர் பார்த்திங்கன்னா உங்கள் மார்க் ஷீட்லேயே இருக்கும், அதை பார்த்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது பிறப்பிடச் சான்று, பிறப்பிடச் சான்று இருந்ததுன்னா அந்த நம்பர் கொடுக்கணும், இல்லைன்னா ஒன்றும் தேவையில்லை. அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ அதை கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் அவங்களோட ப்ரிவ்யூ, அவங்க இதுவரையும் கொடுத்த தகவல் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் இதை ஒரு வாட்டி கரெக்டாக செக் பண்ணிங்க. இதில் எதுவும் தவறு இருந்தால் கூட நம்ம மறுபடியும் போய் அதை சரி பண்ணிட்டு வந்துடலாம். அதனால் அதை பார்த்துட்டு தான் நம்ம ப்ரிவ்யூ பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் அவங்க கொடுத்த எல்லா டீட்டெயிலும் கரெக்டானு பார்த்துங்க. எல்லா டீட்டெயிலும் கரெக்டானு பார்த்துக்கிட்டு கீழே இருக்குது பாருங்கள், கன்ஃபார்ம் டு பே அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு சின்ன பாப்பப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் கண்டினியூ ஓப்பன் கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து எஸ்சி எஸ்டினா 250 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா கெஸ்ட்டும் அதர் கெஸ்ட்டு ஃபுல்லாக 500 கட்டுற மாதிரி இருக்கும். இதில் பெரும்பாலும் கனரா பேங்கை செலக்ட் பண்ணிக்கிங்க, ஏன்னா அதில் போனால் தான் உங்களுக்கு QR கோடு காமிக்கிது, ஈஸியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம். இப்போ நான் கனரா பேங்க்னே கொடுக்குறேன், பே அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னா இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் வித் எனி யூபிஐ அப்படின்னு இருக்குல்ல, அதில் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் போட்டுக்கலாம். நான் வந்து ஜிபே மூலியமாக பண்ண போகிறேன், அதனால் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் யூபிஐ, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோடய யூபிஐ ஐடியை அதில் என்டர் பண்ணிக்கிட்டு ப்ரெசீட் அப்படின்னு கொடுக்குறேன். ப்ரெசீட்னு கொடுத்தேன்னா 8 நிமிஷம் டைம் காமிக்கிது, அதுக்குள்ளே நான் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஜிபே அப்ளிகேஷனில் பேமெண்ட் பண்ணிட்டேன். பேமெண்ட் பண்ணதுக்கு பிறகு விண்ணப்ப விவரங்களை ஏற்றிடம் காத்திருக்கோம், யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி மேட் அப்படின்னு வந்துடுச்சு. ஜெனரேட் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்குது பாருங்கள் டவுன்லோட் ராவ், அதை கொடுத்துங்க. அதை கொடுத்தீங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். இப்போ இந்த அப்ளிகேஷன் இது மாதிரி தான் டவுன்லோட் ஆகிருக்கும், அதை பார்த்துங்க. அது கீழே இருக்குது பாருங்கள் கிளிக் கேர் டு அப்லோட் சர்டிஃபிகேட், அதாவது எங்கள் சர்டிஃபிகேட் இப்போ தான் அப்லோட் பண்ண போகிறோம். அவங்க சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க மொபைலே கூட ஃபோட்டோ எடுத்து 1 MBக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அதாவது ஜேபிஇஜி கம்ப்ரஸர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை கேபிக்குள்ளே நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு கேட்கும், அதை கொடுத்து கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட்டை உள்ளே கொண்டு வந்துடுறேன், 12th மார்க் ஷீட்டை உள்ளே கொண்டு வரேன், அவங்களோட டிசியை உள்ளே கொண்டு வரேன். டிசி வந்து வேணும்னா வச்சுக்கலாம், தேவையில்லை. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணிக்கிறேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோடு பண்ணிக்கிறேன். சிக்னேச்சர் ஃபார் அப்ளிகண்ட், அவங்களோட சைனை அப்லோடு பண்ணிக்கிறேன். பிஎஸ்டிஎம்மோ முதல் பட்டதாரி சான்று இதுமாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதையும் அப்லோடு பண்ணிங்க. அப்லோடு பண்ணிக்கிட்டு கீழே இருக்குது பாருங்கள் ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுங்க. கொடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்குது பாருங்கள், கன்ஃபார்ம் ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்னு கேட்குது, அதில் கன்ஃபார்ம் கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட சர்டிஃபிகேட் வந்து அதில் அப்லோட் ஆகிடும். யுவர் சர்டிஃபிகேட் அப்லோட் ஆர் ஃப்ரீசன் அப்படின்னு வந்துருச்சு, அவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும், அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்க. மறந்துடாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.